வணக்கம். நான் உங்க அம்பு பேசுறேன். நான் இப்போ உங்களுக்கு எப்படி அறுவடை பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் ஒரே கையில் நான் செல்ஃபோனையும் வச்சுட்டு அறுவடை பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நான் அறுவடை பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதுக்கு அந்த அறுவடை முடிஞ்ச பிறகு அது ரொம்ப அழகாக அந்த மாதிரி வெட்டி எடுத்தோம்னா அது தழைஞ்சி நல்லா இதே மாதிரி திருப்பி தழைஞ்சி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கீழே ஒரு சில இலைகளை விட்டுட்டு ரொம்ப இலை இல்லாமல் எடுக்காமல் கொஞ்சம் இலை விட்டுருக்கணும். இதை பார்த்தீங்களா? கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரி நான் அறுவடை பண்ணிட்டேன். அது அறுவடை பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைகள் நமக்கு பாருங்க. ரொம்ப மொட்டையாக நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வராது. அந்த காம்பு அப்படியே காஞ்சி போயிடும். அதில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செல்ஃபோனை வச்சுட்டு நான் அறுவடை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நானாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அறுவடையை காட்டினது இல்லை. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளை கலர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வெட்டுக்கிளி. இது எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம கத்தியில் வெட்ட முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே இந்த பாருங்க, இந்த இடத்துல இந்த 2 இலையை விட்டுட்டு இப்படி கழிச்சிடுவேன். இதுதான் நான் அறுவடை பண்ணுறது. அதுக்காக கட்டாயமாக ஒரு கத்திரிக்கோள் வச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் சிலதுங்க தான் அப்படி தேவைப்படும். இதெல்லாம் இப்படி கையிலேயே நகர்த்தி பறிச்சிடலாம். கத்திரிக்கோள் கட்டாயம் வேணுங்கிறது கிடையாது. பாருங்க, இப்போ இந்த இது பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை நான் இந்த இடத்துல வச்சு பண்ணிடுவேன். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இலை இருக்குது. இந்த இலை இருந்ததுன்னா அது தானாக இந்த இதில் அப்படியே திருப்பி உங்களுக்கு முளைச்சி வந்துடும். ஓகேங்களா? இதுதான் நான் இப்படி தான் அறுவடை பண்ணுறேன். இன்னும் ஃபுல்லாக அறுவடை பண்ண இனிமேல் பண்ணிடுவேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. பாய்.